இது தெரிஞ்ச கதை தானே, எண்டு தெரியும், அதை எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க, அது எனக்கு பெரிய சேலஞ்சாக ஆக்சுவலாக இருக்குல்ல. ஒரு வீரனுடைய வாழ்க்கை ஒரு வீராங்கனையின் பார்வையில் இருந்துன்றது தான் இந்த கதையாக நினச்சது. Sai Pallavi வந்து she can pull off any emotion very easily, but she had some struggle while looking into the camera. So I wanted to remove it. Then I asked Shiva, will your fans feel cheated? சாமி இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க சார். பொதுவாக வந்து என்னோட நேர்காணலே ஒரு சின்ன பயோபிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஐ லைக் டு கெட்டிங் அந்த ஒரு சைக்கிக்குள்ளே போடும், அந்த பர்சனாலிட்டி தான் படங்கள் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ ராஜ்குமார் பெரியசாமின்ற ஒரு இண்டிவிஜுவல், வாட் இஸ் ஹிஸ் டேக் ஆன் சர்டன் திங்ஸ்ன்றது தான் இன்ஃபேக்ட் நான் ஒரு பதிவாக பார்க்குறேன். நான் அந்த விதத்தில் வந்து எனக்கு இந்த ஜிலேபியோட பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் த ஃப்ளாஷ்பேக் பார்ட் ஆஃப் லைஃப். சன் ஆஃப் பெரியசாமிக்கு எப்போ இந்த ஹோல் மீடியா ஸ்டின்ட்ன்றது எப்போ தொடங்குது தாட் லெவலில்? சன் ஆஃப் பெரியசாமி, சன் ஆஃப் வரதராஜன் சொல்லும் போது ஏன் சார் சன் ஆஃப் பெரியசாமி சொல்லுவாங்க? ஏன்னா அங்கே தேசிங் பெரியசாமி, ராஜ்குமார் பெரியசாமி, ஒரு பெரியசாமி பிரதர்ஸ்ன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், தேசிங் பெரியசாமி. தேசிங் எனக்கு தெரியும், அவங்க அப்பா பேர் பெரியசாமின்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கூல் காலேஜ் எப்போ சார் அந்த ஒரு ஒரு சத்யம் தியேட்டர் வாசலில் நின்று பார்க்குற மொமெண்ட் மாதிரி? இட் குட் பி எனிதிங், உங்கள் ஹோம் டவுனாக கூட இருக்கலாம். ஐ வுட் ஆல்வேஸ் கோ பேக் டு பொதிகை டிவி. நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பொதிகை வந்து ஃப்ரைடே சாட்டர்டே நைட்ஸில் படம் போடுவாங்க. 9:30 10:30 அந்த மாதிரி. ஃப்ரைடே 9:30 ஐ திங்க், சாட்டர்டேஸில் 10:30 அண்ட் சண்டேஸில் வந்து மத்தியானம் 1:30 மணிக்கு இந்த பிராந்திய மொழி திரைப்படம்னு நேஷ்னல் ஃபில்ம் ஆர்கைவ்ஸில் இருக்கிற நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ், ஸ்டேட் அவார்ட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வேறு வேறு லாங்குவேஜ், வேறு வேறு ரீஜன் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு 13 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் ஆர் ஸோ தமிழ் ஃபிலிம்ஸ் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் அதில் வந்து இந்த எந்த படம் என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம்னா தளபதி, மணிரத்னம் சார்ஸ் ஃபிலிம். தென் ஐசா நாயகன், அதுலேருந்து கொஞ்ச நாளில் வந்துச்சு. அப்புறம் வீடு போட்டாங்க. வீடு வாஸ் சண்டே ஆஃப்டர்நூன். அதே மாதிரி அப்புறம் ஒரு வாட்டி வந்து ஒரு வீடு இரு வாசல் நினைக்கிறேன். அது வந்து இன்ட்ரோலுக்கு வரைக்கும் ஒரு கதை, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேற கதை. ஆமாம், அதில் ஒன்று வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பற்றின கதை. இன்னைக்கு பணமாக நடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே சாவை பார்த்தா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பணமாகவே நடிச்சுட்டு வந்திருக்கேன், ஸோ அது நல்ல சகுனம், இப்படி டைலாக் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும், இம்பேக்ட் நிறையா இருக்கும். ஸோ ஐ திங்க் அப்போ வந்து நம்ம ஃபில்ம் மேக்கர் தான் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் தட் மீடியம், இந்த மீடியமில் நம்ம நிறைய படங்கள் வருது, அந்த படங்களில் எல்லா படங்களையும் கடந்துடுறோம். ஒரு சில படங்கள் நம்ம மனசை பாதிக்குதுங்கிற மாதிரியான படங்கள் வந்து நம்ம கூடவே இருந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹவ் இட் குட் ஹேவ் ஸ்டார்டட். பட் ஐ டென்ட் டிசைட் இம்மீடியட்லி நம்ம ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஸ்லோலி வி டிஸ்கவர்ட் த வே டுவர்ட்ஸ் இட். அது அப்படியே அந்த இல்லை. இப்போது ஒரு உங்களோட பேச்சில் வந்து ஒரு always been very observant of things. Are you that kind of a person? சைலண்டாக மாப்பிள்ள எங்களோடைய தான்டா இருந்தா, ஆனால் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவான்டா கரெக்டான நேரத்தில்ன்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக தான் எனக்கு தெரியுது. குட் பி. அது மற்றவங்கள்ட்ட கேட்கணும்ல. சைலண்டாக பண்ண எங்கள் கூடவே தான்டா இருந்தான்னா அது வேற ஒருத்தரோட எக்ஸ்பிரஷன் ஆகிடுது. நான் அப்படி சொல்லிக்க முடியாது. First half of the question is where you are, probably very observant of things. Yeah, quite observant. Yes. இப்போ இந்த பயோபிக்கை Amaran எப்படி பார்க்குறாங்களா, one of the best biopics ever made. Whenever you like something, people start throwing superlatives. இதாண்டா சினிமா அப்படின்னு புஷியானந்த் மீமு, அப்புறம் இதுதாண்டா பேங்கர் இன்டர்வெல் சொல்லி people tend to closely associate it with their most favorite superlatives. பட் அதுக்கெல்லாம் அந்த படம் தகுன்ற மாதிரி தோணுது. It deserves all the praise and the love that people have been showering on it. So நான் இந்த பதிவை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்த ஒரு அப்படிதான் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இதை. அது எனக்கு கொஞ்சம் எங்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா, கார்த்திகை நான் சொல்கிறதுல நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். இந்த கதை தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கு, கதையை நீங்கள் சூஸ் பண்ணல. ஏன்னா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இங்கே ஹிஸ்டரிக்கல் அக்யூரசிலாம் கிடையாது. வரலாறே வந்து அவன் சௌரியம் போல் எழுதியிருக்கான். காலப்போக்கில் வந்து இது உண்மை எது பொய்ன்னே தெரியாது. பட் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கூட இன்ஃபர்மேஷன் பிளாக் அவுட்னு ஒன்று வந்துரும்லாம் சொல்கிறாங்க. We can even try and create history after say 60-70 years or even after 100 years. Amaran was directed by say கார்த்தி அப்படின்னு கூட நம்மளால வரலாறை மாற்றி எழுத முடியுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு
சமீபத்தில் தான் இன்ஃபேக்ட் டிகேட் பேக் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி தத்ரூபமாக காட்டுறன்ற அந்த ஒரு ஸோ இது எமோஷ்னல் ஜேர்னி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை ஏன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை நான் பண்ணிடணும். ஐ ஆல்வேஸ் எவ்ரி ஒன் சக்ஸஸ், எவ்ரிபடி சக்ஸஸ், பீட் எனிபடி, இஃப் தே ஆர் பார்ட் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி, we should owe that success to the medium. I think medium is like God. அது வந்து சினிமான்னு ஒரு மீடியம் இருக்க போய் தான் நம்மளால் வந்து இது எல்லாத்தையும் சொல்ல முடியும். சினிமா இட் செல்ஃப் இஸ் அன் ஆர்ட் விச் டேக்ஸ் எல்லா ஆர்ட்டையும் உள்ளே எடுத்துக்குது. இப்போ நம்ம உட்பட இந்த ரிவ்யூஸ் உட்பட ஆர் தீஸ் இன்டர்வியூஸ் உட்பட அதை சார்ந்து இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் உருவாக முடியுது, இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம்ஸ் உருவாக முடியுது. அப்போது அந்த மீடியம் வந்து ஐ திங்க் இட் வில் ஒரு மாதிரி சூப்பர்ஸ்டிஷியஸாக கூட இருக்கும் சொன்னால், பட் ஐ திங்க் சினிமா சயின்ஸ், ஆர்ட் அண்ட் காமர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் பிளெண்ட் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஃபார் த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸில். அப்போது அங்கேயே நமக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுது. when we are part of the medium has chosen us, we have chosen the medium to be part of the medium. அப்போது இதுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஒரு கதை சொல்லியாக இருக்கிறோம். இப்போ என்னோடய ரோல் கதை சொல்லி ஆகுது ஆர் இயக்குனர் ஆகுது. இப்போது அதில் வந்து நம்ம ஒரு டூல் தான். இப்போ வெவ்வேறு தளங்களில் வேறு இடங்களில் வேறு விஷயங்கள் நடக்குது. அப்படி ஆர்மின்றது அது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு நாட்டுக்கு. ஸோ அதில் வந்து நிறைய மகத்தான கதைகள் இருக்குது. அப்போ அந்த கதையை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது எனக்கு கிடைச்சதாக தான் நான் இந்த பயோபிக்கை பார்க்குறேன். ஸோ இது எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க, அதாவது இது தெரிஞ்ச கதை தானே, எண்டு தெரியும், அதை எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க, அது எனக்கு பெரிய சேலஞ்சாக ஆக்சுவலாக இருக்கல. மேபி ஐ குட் சி அந்த நேரம் அந்த கிஃப்ட் இருந்திருக்கு நமக்கு, இது வந்து நல்லா தான் வரும், இந்த எண்டு படம் கிடையாது, அந்த எண்டுடைய அந்த கல்மினேஷனுக்கு கொண்டு வரதுக்காக இருக்கிற ஜேர்னி அந்த கல்மினேஷன் அந்த எண்டை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறது ஒரு தாட்டாக முன்னாடியே இருந்துச்சு. இல்லை அவர் கூட உயிரை விட்டேன்டா நான் நாட்டுக்காகடா அப்படின்னு மேலேருந்து கூட பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் இன்னைக்கும் வந்து அந்த போர்க்களத்தில் போராடிட்டு இருக்கிறது இந்து தான். ஏன்னா கடைசியில் 2 டைலாக்ல தான் தலைவா மொத்தமாக முடிச்சு விட்டேன். ஒன்று வந்து when she says I'm forever in a long distance relationship, அப்பாவுக்கு அடுத்து லீவ் எப்போ அப்படின்னு கேட்கும்போது இந்த 2 இடமுமே நிறைய நேரங்கள்ல படம் வந்து பொழுதுபோக்கு தான் நம்மளை ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம we are so acclimatized to the habit of watching a movie, it does impact you on a moral basis and then you go about it. அதில் இருக்கிற சில nitty-gritties and intricacies வந்து உங்களை தாக்கும். நிஜமாவே ஒரு suddenly I start empathizing for my cousin who அவன் வந்து நேவிலேருந்து ஃபைட்டர் பைலட் ஆகி அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து மிசைல் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவங்க ஒரு நாள் எங்க அண்ணன் வந்து விளையாண்டு இருப்பான், nothing racist about things, but he came back after ஒரு 4 வருஷம் கழிச்சு he comes back home கறிக்கட்டையா டானாயி my favorite dialogue from the film, ஏன்பா நிழல்ல விளையாட மாட்டியாப்பா? ஆமா, நிழல்ல நின்று விளையாடக்கூடாதாடா. கறிக்கட்டையா வரான், குளிச்சுட்டு வரும்போது தான் we noticed a couple of marks on the back and he said இல்ல கேம்ப்ல ஒத்துறதுக்கு போனா எல்லாருக்கும் அடிதான். டேய் யாரா நீ, எங்களோட தானடா இருந்த, ஜாலியாக கிரிக்கெட் விளையாடிட்டு ப்ரௌட் ஆஃப் யூ ராஜேஷனா அப்படின்ற மாதிரி ஒரு பூரிப்பாயிருச்சு. ஸோ திஸ் எம்பத்தி வாஸ் தி இன்டென்ட் எனக்கு. ஏன்னா இப்போது நார்த்தில் வந்து சவுத்தில் இல்லைன்னு இல்லை. இப்போ கார்கில் போருக்கு நிதி திரட்டும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஸ்டார்ஸ் வந்து அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் யூ வுட் ஹவ் ஆல்சோ நோட்டிஸ்ட், விஜயகாந்த் சார் அப்போ நடிகர் சங்க தலைவர்னு நினைக்கிறேன், எல்லோரும் கார்கில் போர் நிதி திரட்டுறதுக்காக வடிவேல் சார் எல்லாம் ஐ திங்க் த என்டையர் இண்டஸ்ட்ரி கேம் together and they did a show, நிதி திரட்டி கொடுத்தாங்க. அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்ஸ் கார்கில் போருக்கு. அண்ட் கார்கில் போரில் முதல்ல உயிர் நீத்த ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி பர்சன் வந்து மேஜர் சரவணன், ட்ரிச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன், அண்ட் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ அன் ஆஃபீஸர். ஸோ இது இருக்குது நம்மக்கிட்ட, இது இருக்குது. அப்புறம் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரெஜிமெண்ட்ஸ். அண்ட் வெற்றிவேல் வீரவேல்ங்கிறது ஒரு வார்க்ரை, அது வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் வார்க்ரை. ஸோ தமிழில் இந்த போரும், அதாவது அகம்புறம் சொல்லுவோம்ல, அகம்புறம்ன்றது தான் நம்மளோட சங்க இலக்கியமாகவே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த போர் வீரர்களுக்கான அந்த ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து ஆஃப் லேட் ரொம்ப பரவலாக இருக்கிற ஒரு பழக்கம். இப்போ என்ன அப்படின்னா எல்லாரும் தனித்தனியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய உணர்வு முக்கியம், பட் அங்கே இப்போ இங்கேருந்து சவுத் சைட்லேருந்து போகிற ஒரு சோல்ஜருக்கு கூட அப் நார்த் போகும்பொழுது அவங்கள அங்கே இருக்கிற மக்கள் பார்க்குறதுக்கும் நம்ம ஆட்கள் அவங்களையும் அவங்க ஃபேமிலிஸையும் பார்க்குறதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்கள மரியாதை குறைவாக நம்ம யாரும் நடத்திடல.
பட் நம்ம வந்து அவங்கள பற்றி உணரலைன்றது தான் எனக்கு. ஸோ இந்த உணர்வு வந்து இந்த படத்தோட எண்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு எம்பத்தி டெவலப் ஆச்சுன்னா ஐ திங்க் தட் வில் பி த டேக் அவே ஆஃப் த ஃபிலிம். தட் ஷுட் பி த டேக் அவே ஆஃப் த ஃபிலிம் நினச்சேன் நான். அது நிறைய பேர்கிட்ட ஒர்க் ஆயிருக்கு. நேற்று அர்ச்சனா மேம் ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. ஷீ இஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி, ஆஃபீஸர்ஸ் ஃபேமிலியே அவங்க. ஸோ ஆர்மி ஃபேமிலி, அவங்க டிஃபென்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். பிகாஸ் தேர் அ மிக்ஸ் நேவி ஆர்மி எல்லாம். அவங்களும் ஐ குட் சி தட் அந்த எம்பத்தி வந்து மற்றவங்களுக்கு வந்துச்சுன்னா அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தென் த நம்பர்ஸ், மோர் தென் த நம்பர் ஆஃப் க்ரோர்ஸ் தட் வி ஸ்பீக். இந்த எம்பத்தி எல்லாருக்கிட்டையும் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய, ஐ திங்க் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. அது அப்பப்போ ரிமைண்ட் பண்ணப்படணும். தட் இஸ் வேர் தி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்ட் கம்ஸ் இன் டு பிளே. ஏன்னா ரொம்ப மேக்ரோவாக பார்த்தா நண்பன், விரோதி, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்பா அம்மா, பாலிசி மேக்கர்ஸ், இவங்களெல்லாம் தாண்டி நான் ப்ராப்ளி ஹவ் லேர்ன் மோர் ஃப்ரம் கமல் சார் அண்ட் ஹிஸ் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ அவரோட மொதல் படமே ப்ரொடியூசராக அவர் வந்து நிறைய ஃபேமிலிக்கு இஸ் ஆல்வேஸ் ட்ரைட் அண்ட் புஷ் தி ஆன்வெலப். இது வந்து அவர் பண்ணதுமே எனக்கு ரொம்ப ஒரு ஃபுல் சர்க்கிளாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இது எப்படின்னா இந்த சிலதெல்லாம் வந்து ட்ரமடைஸ் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் டவுன் சைஸ் பண்ணுவாங்க. அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர் இன்னி வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாற்றலை. நிறைய வி கெட் டு யூனோ அண்ட் அவன் நஜோ ரியல் கப்பில் ரீப்ளேஸ் பண்ணி போஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது என்னமோ ரொம்ப வருஷமாக தேக்கி வச்ச எமோஷன்ஸ்லாம் பீறிக்கிட்டு வர மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக மாறிடுச்சு சாய் பல்லவி. So going back to that, where you had to downsize things about Mukund for real ஒன்று இருக்கு. இல்லை, எனக்கு என்னென்னா இவரோட லைஃப் வந்து ஒரு இவெண்ட்ஃபுல் லைஃபாக பட்டுச்சு. இப்போது ரொம்ப கடந்து போயிடுவோம் நம்ம அந்த கல்யாண சாங்கில். இப்போது ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் 3 நாள் நடந்திருக்கு டெய்லி. 28th ஆகஸ்ட், 29th ஆகஸ்ட், 30th ஆகஸ்ட். ஸோ இப்போ கல்யாணம் வந்து எனக்கு அங்கேயே அது ஒரு கொண்டாட்டம் ஆகிடுது. அப்போ அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப நாளாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு. அது என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ட்டு, எப்படி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது ஆனால் அந்த கான்ஃப்ளிக்ட் இருந்தது உண்மை. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான காரணங்கள் உண்மை. ஒரு அப்பா வந்து அவர் தமிழ் மலையாளம்ங்கிற டிஃப்ரென்ஸ் எனக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்து கிறிஸ்டியனுங்கிற டிஃப்ரென்ஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த பையன் ஆர்மிக்கு போனால் லைஃப் இஸ் அன்சர்டன்னு நினைக்கிற ஒரு அப்பாங்கிறது உண்மை. அப்போது அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த கேரக்டரைசேஷன்ஸ், அவங்க ஒவ்வொருத்தரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் தி ஆர்மி அண்ட் த பர்சன் தட் ஹீ இஸ் அண்ட் ஹிஸ் அப்ரோச், ஹர் அப்ரோச். அண்ட் ஒரு வீரனுடைய வாழ்க்கை ஒரு வீராங்கனையின் பார்வையில் இருந்துன்றது தான் இந்த கதையாக நினச்சது. ஸோ அது மாதிரி எழுத ஆரம்பிக்கும் போது இப்போது இவங்க வந்து இந்து, ஷீ க்ரூ அப் இன் ட்ரிவாண்ட்ரம். அப்போது ஹர் ஹவுஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு த பீச். ஸோ த மோமெண்ட் ஐ மெட் ஹர், த ஃபர்ஸ்ட் திங் தட் ஷீ டோல்ட் மீ வாஸ் ஷீ ஸ்டாப்ட் கோயிங் டு த பீச்சஸ். இப்போது அதாவது அவங்க இப்போ அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது. ஷி செட், நான் முகுந்த் இறந்ததுக்கப்புறம் நான் பீச்சுக்கே போனதில்லை, நான் கடல் பக்கமே போனதில்லை. அவங்க வீட்டில் இருந்தாலே கடல் அலை கேட்கும், அவ்வளோ கிட்ட. அது ட்ரிவாண்ட்ரம் நம்ம சென்னை மாதிரி தான், கடலோர ஊர் அது. ஸோ நான் கடல் பக்கமே போனதில்லை அதுக்கப்புறம். அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த கடல் வந்து முழுங்கிடுச்சு. ஏன்னா அஸ்தியை கடைசியாக அங்கே தான் கரைக்கிறாங்க. ஸோ தட் கிவ்ஸ் அஸ் தி தாட். அப்போது ஓகே, அப்போது முகுந்த் இன் ஹர் மைண்ட் மேபி நான் அதை எப்படி பார்த்துக்கிறேன்னா, கடலுக்குள்ளே முழுங்கிட்டு தான் நினைக்கிறாங்கன்னா, ஷீ பிலீவ்ஸ் தட் கடலுக்கு அடியில் மேபி ஹி இஸ் தேர் சம்வேர். ஸோ வென் ஷீ இஸ் ஃப்ளையிங் ஆன் அ ஃப்ளைட் டு ரிசீவ் அசோக சக்ரா, ஒரு பெரிய மொமெண்ட் அது அவங்க லைஃப்பில். ஐ திங்க் ஃபார் எனி சோல்ஜர், தோ தே டோன்ட் கோ தேர் டு டை, பட் இஃப் தே ஹாவ் டு ஃபேஸ் டெத், தே ரிசீவ் இட் ஹாப்பிலி. அதுதான் அவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்குது. எனி சோல்ஜர் வில் அக்ரி டு திஸ். ஐ திங்க் அவங்க வந்து நான் சாகிறதுக்காக போகல, நான் காப்பாற்றுறதுக்காக போகிறேன், இல்லைனா நான் வந்து என்னோட பேட்ரியாட்டிசமை ப்ரூவ் பண்ண போகிறேன், அவர் என்னோட டியூட்டியை, கடமையை செய்கிறதுக்கு தான் நான் போகிறேன். அந்த இடத்துல நான் மரணத்தை தழுவ நேர்ந்தால் அதை நான் தழுவிக்கொள்வேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்பிரிட்டாக இருக்குது. அப்போது அவன் செய்கிறதும் ஒரு மகத்தான விஷயம். அப்போ அதுக்கான ஒரு கேலண்ட்ரி அவார்டை ரிசீவ் பண்ண போகிற ஒரு பொண்ணு பேசினா என்னவாக இருக்கும், மேலே ஃப்ளைட்டில் போகும்போது கீழே பார்த்தா ஸோ அப்படி வர்றது தான் அந்த டயலாகு. அண்ட் கடைசி டயலாகு, அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு எப்பமன், அது ஐ திங்க் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது. இது டீசரில் ஏற்கனவே வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டயலாக், அதனால அதை சொல்லிட்டேன். அது சொல்கிறது வந்து என்னன்னா, அதுக்கப்புறம் ஒரு லுக் இருக்கும். அந்த லுக் வந்து டுவர்ட்ஸ் தி கேமரா. இந்து ஸ்டேர்ஸ் டைரக்ட்லி இன் டு த கேமரா. அது சொல்லணும்னா, சாய் பல்லவி வந்து ஷீ கேன் புல் ஆஃப் எனி எமோஷன் வெரி ஈஸிலி, பட் ஷீ ஹேட் சம் ஸ்ட்ரகிள் வைல் லுக்கிங் இன் டு த கேமரா. ஷீ சார் அது ஏதோ இருக்கே, அது வந்து சரியா இல்லையே அப்படின்ட்டு. பட் அதை எழுதியிருந்ததே அது நேராக கேமராவை பார்த்தே ஆகணுங்கிறது. அது ஏன் அப்படின்னா, ஃபைனலி திஸ் வார்
the glory, pride, all that we speak about, all of that is for, இட் இஸ் ஆல் ஐ திங்க் நம்ம இன்டியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். வாழையடி வாழையாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு கான்ஃப்ளிக்ஸ்னால நம்ம எல்லாரும், அப்போது இதை பற்றின தீர கதைகளை நம்ம பேசினாலும் ஃபைனலி அது இப்படி தான் விட்டுட்டு போகுது. இதே மாதிரி இப்போ நான் அந்த பக்கம் ஆசிஃப் வாணி சைடு போயிட்டு ஒரு இதை பார்க்கணும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் இப்படி விடுபட்டு போனவர்கள் இருப்பாங்க. அவங்க அப்பா இருப்பார், அவங்க குடும்பம் இருக்கும். அண்ட் ஸோ இது வந்து சர்வைவர்ஸ் வந்து அவங்க பாவம், அவங்க தே ஆர் லெஃப்ட் அலோன். அண்ட் ஃபைனலி த ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் எய்தர் அக்கௌண்டபிள் ஆர் ஆன்சரபிள் டு ஆல் ஆஃப் திஸ். ஸோ அதுதான் அந்த பார்வைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அர்த்தம். that gaze was so powerful. அது முன்னாடி இப்படி ஒரு அந்த லேயரே இல்லை. சம்டைம்ஸ் வந்து இந்த மெத்தட் ஆக்டிங்னு சொல்ற மாதிரி எதுக்கோ எப்பயோ எதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது ஏதோ சியான் சார் கிட்ட கேட்கும்போது கூட கிட்டார் வச்சுட்டு இருந்தாரு. எதுக்கு சார்னு கேட்டால் இல்லை இன்னைக்காச்சும் ஏதாவது ஒரு படத்தில் கிட்டார் வச்சுன்னு சொன்னாங்களா. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு அவங்க கிட்ட ஆன்சர் இருக்காது. குழந்தையோட கொஸ்டினுக்கு அந்த நேரத்துக்கு ஆன்சர் நவ் இந்து would have probably answered and both of them would have accepted the answer. And it is also the life that she has lived. ஆமா, அவங்க வந்து வெறும் சுருட்ட முடி ஆக்கிக்கிட்டதனால மட்டும் அவங்க இந்துவா ஆகல. At some level I think you connected your actors at அவங்க they went to the roots, they got into the psyche. And இன்னைக்கே நல்ல பேர் நல்லா நடிக்கணும்னா ஜிம்முக்கு தான் போறாங்களே தவிர you know it's not just a physicality always. அதான் நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ணா ட்ரெய்லர் பார்த்த உடனே ஆனால் அவங்க வாய்ஸே வந்து கொஞ்சம் அந்த கிரஞ்சோ டெக்ஸ்டரும் இருக்காது. அது ஒரு கிளீன் வாய்ஸ், ஒரு த்ரோ வாய்ஸ், நேசல் வாய்ஸ். இதை பிடிச்சது நல்லா இருந்துச்சுண்ணா அப்படின்னு. ஏன்னா சும்மா ஹூஆர்வின்னு கேட்கும்போது ஹூஆர்வி அப்படின்னு இருந்தா இட் டசன்ட் மேக் எனி இம்பாக்ட். பட் ஸோ ஐ வாஸ் லைக் அண்ணா சூப்பர்ண்ணா, யூ வர் பீங் கான்ஷியஸ் ப்ராப்ளி when you டப் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ ஆடிங் டு வாட் ஐ ஆல்ரெடி புட் ஃபோர்த், அவர் முகுந்த் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆஃபீஸர். ஏன்னா ஒரு இடத்துல அவர் ராகுல் போஸ் சொல்லும் போது ஐயோ தலை கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துருட்டும், ஏன் போற உள்ள அப்படின்னு ஒன்று தோணுதில்ல நமக்கு. அவர் அதான அவர் உள்ள புந்தி எல்லாத்தையும் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ he is a team man. He doesn't want அந்த மற்றவங்களோட சேஃப்டியை வந்து ஜென்ரலி ஆஃபீஸர் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னே இல்லை. பட் நம்ம பார்க்குற நிறைய கேஷுவலிட்டிஸ் பார்த்தா ஆஃபீஸர் அண்ட் அவங்களோட பட்டி உயிர் மட்டும்தான் ரெகுலராக போயிருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கமாண்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் நம்ம ஷூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டோரூன்னு ஒரு இடம் இருக்காங்க காஷ்மீரில். அப்போ அந்த இடத்துல வந்து ஐ திங்க் 9RR ஆர் 8RR இஃப் ஐம் ரைட், அந்த 19RR கரெக்ட். அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் ஐ மீன் இமேஜின் ராகுல் போஸ் கேரக்டர், முகுந்த் சார் இல்லை, அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் தி என்டையர் பெட்டாலியன், ஹிம் அண்ட் ஹிஸ் பட்டி தே லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். ஸோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் தே ட்ரை டு சேஃப்கார்ட், தே ட்ரை டு ரெடியூஸ் த டேமேஜ் அண்ட் தே ட்ரை டு புட் தேர் லைஃப்ஸ் இன்டு ரிஸ்க். நிறைய பேர் உள்ளே போய் அவன் வேறு ஏதாவது பண்ணிட்டானா அவங்களுக்கு அது வந்து எதிர்பக்கம் வந்து அவனுக்கும் அது வார் தான். அவனும் சோல்ஜர்னு தான் தன்னை நினைக்கிறான், அவன் மக்களும் அவனை சோல்ஜர்னு பார்க்குறாங்க. அவனுக்கும் அந்த மரியாதைகள் எல்லாம், அவங்களுக்கும் கன் சல்யூட் ஹானர்லாம் உண்டு. அதையுமே நம்ம படத்தில் ஒரு இடத்துல கடந்து தான் வருவோம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் எவ்வளோ டேமேஜ் கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கும் அது வந்து ஒரு பெருமிதமான செயலாக இருக்குது அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுது. அப்போ அவன் டேமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுதான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துருது. இப்போது இது நிறைய பேருக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் அலவுட் டு சே. இப்போது சிவகார்த்திகேயன் இன்னொரு இப்போ அடுத்தது முருகதாஸ் சார் படத்தை பண்ணிட்டு இருக்காருல்ல, அதில் நடிக்கிறாங்கல்ல ருக்மிணி வசந்த். ஐ காட் டு நோ தட் ஈவன் ஹர் ஃபாதர் கர்னல் வசந்த் வேணுகோபால் நினைக்கிறேன், மராத்தா லைட் இன்ஃபென்ட்ரின்னு ஒரு அதில் இருக்கிற கமாண்டிங் ஆஃபீஸர், ஹி இஸ் கர்னல். ஸோ ஹி வாஸ் கில்ட் இன் ஆக்ஷன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது நம்மளை சுற்றியே, நிறைய பேர் நமக்கு அது தெரியல. எல்லாருக்குமே அவரோட அப்பா பீங் அ காப் நிறைய லெவலில் ஐ திங்க் அதான் சொல்கிறது மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு பயங்கரமாக. ஏன்னா ஒரு சக்ஸஸோட ஐ டோன்ட் வாண்ட் டு finish the the growth of this film. There is more to this film. Every time you revisit it, it touches you at a different level. இப்போ நாங்கள் ஒரு நியூலி மேரிட் கப்பலில் நானும் என் மனைவி இந்த படம் பார்க்கும்போது அது வேற மாதிரியான ஒரு இட்ஸ் ரொம்ப எம்பவரிங்காக இருக்குல்ல இப்படி ஒரு லவ் ஸ்டோரி. அண்ட் we tend to like hyperboles. அது இல்லை life is about going back to square one மாதிரி. So this film is so good at different levels that every time you visit it there is something new about it. I'm happy you are able to notice all of this, and not just you, நிறைய பேர் பார்த்து சொல்கிறாங்க. அண்ட் ரிவ்யூவர்ஸில் ஐ திங்க் நீங்கள் ரொம்ப
க்ளோஸாக வாட்ச் பண்ணி நிறையா சொல்கிறீங்க படம் வந்ததுக்கப்புறம். சந்தோஷம். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த படம் எவ்வளோ சின்சியராக இருந்துச்சுன்னா, ஐ திங்க் த பேரடப் வாஸ் அனாயிங் மீ. சப்டைட்டில் போடுங்க, நான் ஹிந்திலேயே கேட்டுக்கிறேன். கௌதம் கார்த்திக், ஹரிஷ் உத்தமன் ஆர் கைண்ட் ஆஃப் தேர் மேக்கிங் தீஸ் கேரக்டர்ஸ் கம்ஃபர்டபுள் டு மீ. ஐ வாண்ட் டு see them as terrorists, அட்லீஸ்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல. I also I think that's your probably your genius way of putting things. I think you're a very internal-ஆவே ரொம்ப நிறைய விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி தான் எழுதுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஈக்வி பேலன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு அந்த டெரரிஸ்டோட அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு படத்துல. அதுல ஒருத்தர் வாடா தம்பி போயிடலாண்டா அப்படின்றாரு, அவர் இறந்த பிறகு இன்னொரு அப்பா வந்து எம்பத்தைஸ் பண்றாரு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காஷ்மீர்னாலே ரோஜா தான் எனக்கு தெரிஞ்சு. ரோஜா அது என்னடா ஜாலியா எல்லாரும் போற ஊரு, நீங்க பார்த்தா அரவிந்த் சாமியை துவைச்சு அனுப்புறீங்க அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஷாக்கு, ஒரு ரியாலிட்டி செக் ஒன்று கொடுத்த படம். ஸோ எனக்கு ஒரு சின்சியரிட்டி த வே யூ ஹேண்டில் with, you can't sorry to say, you can't fuck up a star, man. You can't, like, it's your representing highest honor வந்து இங்க படமா காமிச்சிட்டு, மெடல்ல டிசைன் தப்பா இருக்க முடியாது, the rifle guns can't look bad, SK can't look sloppy while shooting somebody, and the whole நிறைய ஆர்மி ஃபிலிம்ஸ்ல நான் இதுக்கு போய் பெர்மிஷன் கேட்கும்போது தான் சொன்னாங்க, அவங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ஃபர்ஸ்ட் தே அப்ரூவ் த ஸ்கிரிப்ட், தென் தே அப்ரூவ் யுவர் ஃபைனல் கட், அதுக்கப்புறம் தான் சென்சாருக்கே கொண்டு வருவோம். அந்த மாதிரி இதில் ஒரு ப்ராசஸ் இருந்தது. பிகாஸ் வி ஆர் மேக்கிங் அ ஃபில்ம் ஆன் தெம், தேர் சோல்ஜர், அப்போது தேர் பெட்டாலியன், இதெல்லாம் இருக்குன்னும் பொழுது இப்படி பண்ணாமல் கூட நம்மளாம் பண்ணியிருக்கலாம். பட் பண்ணுறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். வி கெட் தட் ஆத்தென்டிக் வெஹிக்கிள்ஸ், வெப்பன்ஸ், ட்ரைனிங் எல்லாமே, லொக்கேஷன்ஸ். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்து முடித்தோன்னே எனக்கு அங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்தார், அப்ரூவிங் ஆஃபீஸர். ஹிஸ் நேம் இஸ், ஐ எம் நாட் சப்போஸ் டு சே தி ஆஃபீஸர்ஸ் நேம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, எல்லா படத்துலையும் மிஸ் பண்ணிடுவாங்க, ரொம்ப ரேராக தான் 1-2 படங்கள் லைக் லக்ஷ்யா இந்த மாதிரி படங்களில் தான் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அந்த ஸ்டார் தப்பாக போட்டுருவாங்க, என்சிஓ, ஜிசிஓ, ஜேசிஓ, கமிஷன்ட் ஆஃபீஸர்னால் யார் இது தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எரர்ஸ் மட்டும் பண்ணிடக்கூடாது, உங்கள் ஸ்கிரிப்டில் எல்லாமே இருக்குது, விஷுவலி நீங்கள் இதை பண்ணும்போதும் வந்து எரர்ஸ் இல்லாமல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேவர் ஆல்சோ ஹாப்பி. ஃபைனலி வென் வி ப்ரெசென்டட் த ஃபில்ம், தேவர் ஆல்சோ ஹாப்பி. அந்த வகையில் இது வந்து அதுக்கும் ஒரு பெரிய மெனக்கெடுதல் தேவை இருக்குது. மோர் தென் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் இந்த சைடும். ஸோ தட் வே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ், காஸ்டியூமர்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்படியே நான் என்ன சொல்லிட்டேனோ அதை ஒரு வேதம் மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஒரு பைபிள் வச்சு தான் வர்க் பண்ணிருக்கீங்க, ப்ராஜெக்ட் பைபிள் ஃபார் எவ்ரிதிங். எஸ். இன்ஃபேக்ட் அம்ரிதா அவங்க வந்து டெல்லிக்கு போய் அதே இடத்துல அந்த எங்கே ஆர்மிக்கு ஃபேப்ரிக் செய்வாங்களோ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் அந்த ஸ்ட்ரீட்டில் அங்கே தான் துணி வாங்கினாங்க ஃபார் சிவகார்த்திகேயன். சேம் வே சமீரா சனீஷ், கேரளா பேஸ்ட் டிசைனர், அவங்க ஷீ டிசைன்ட் க்ளோத்ஸ் ஃபார் சாய் பல்லவி. ஷீ காட் ஆல் த பிக்சர்ஸ் ஃப்ரம் மீ. அந்த ரங்கோலி காம்படிஷன்லேருந்து, ரங்கோலிக்கு நம்ம எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது, பட் the clothes that Hindu used to wear at that point of time, and அந்த டைம் 2000 early 2000s என்ன ஃபேஷன் இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து அப்படி தான் ஒரு இதுவும் நடந்திருக்கு. சினிமாவில் ஒரு ஷார்ட் கூட பயங்கர பவர்ஃபுல்னு எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, சாய் பல்லவி எந்திரிச்சு வந்துருவாங்க தெரியாம இவங்க பேசிட்டு இருக்கும்போது, all the 3 girls are sleeping on the same bed. Generally the guys families they are more, அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும். அது நிறைய பசங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஆர் கொஞ்சம் ஏர்லி, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஐ திங்க் கொஞ்சம் ஏர்லியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஈவன் இன் முகுந்த் சார்ஸ் லைஃப், த கைஸ் ஃபேமிலி அவங்களோட சிஸ்டர்ஸ் ஸ்வேதாக்கா, நித்யாக்கா, ஆக்சுவலி அவங்களுக்கு பாவம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப இல்லை படத்தில். ஆனால் அவங்க 2 பேர் வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் அவ்வளோ அவர் வந்து கடைக்குட்டி வீட்டில் முகுந்த் சார். ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸும் அவரை அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் தேவ் பீன் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவர் இங்கேருந்து லெஃப்டினெண்ட்டாக அங்கே போயிட்டதுக்கப்புறமா இந்து ஹஸ் பீன் வெரி ஃப்ரெண்ட்லி வித் ஸ்வேதா மேம், நித்யா மேம், ஃபாதர் அண்ட் தி மதர். ஸோ அது அந்த மாதிரி ஒரு பாண்ட் உண்டாயிட்டிருக்கு. யா, மதர் வந்து கொஞ்சம் யூ ட்ரீட்டட் இட் இன் யுவர் ஸ்டைல் ஆர் ஷீ மிக்ஸ் ஆஃப் போத். ஆக்சுவலி அதில் என்னோட அம்மாவும் பார்க்கலாம். வந்து நீங்கள் சொல்கிற நிழல் நின்று விளையாடக்கூடாதா, அதெல்லாம் வந்து இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. இப்போ கூட எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. யாராவது சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி சொல்லும் போது தான் எது எடுத்திருக்காம போல, நல்லா எடுத்திருக்காம போலன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்களுக்கு பூர்வீகம் பரமக்குடி, போத் மை ஃபாதர் அண்ட் மதர். பட் நான் எனக்கு ஊர் கனெக்ஷனே இல்லை. நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையிலேயே. நான் சாருக்கு பட பூஜை அன்னைக்கு அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அன்னைக்கு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் இவங்களும் பரமக்குடி தான் அப்படின்னு சொன்னேன். ட்ரோப்ஸா பார்த்தா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், பட்டிங் லவ் டு ஒரு மெச்சூர்ட் மேரேஜ் ட்ரோப்.
ஃபாதர் மிஸ்ஸிங் த ஒய்ஃப் அண்ட் த டாட்டர் ட்ரோப், அதுக்குன்னே ஒரு அழகான ஒரு ஐபேடில் 2 பேரையுமே தூங்க வைக்கிற சீன், அண்ட் தென் த ஹோல் அண்டர்டாக் டு பிகமிங் அன் ஆஃபீஸர் ஆர்மி ட்ரோப். ஸோ எனக்கு தெரிஞ்சு அமரன் ஏன் வந்து எல்லாரையும் டச் பண்ணுதுன்னா, இஸ் இட் சினிமா இஸ் ஆல் அபவுட் சீயிங் ரிலேட்டபிள் திங்ஸ் in an enjoyable way, but also there is an insightful end to it. So, yeah, almost right. But I would say cinema is all about saying whatever you want to say. My ஏதோ யாரா வந்து நினைக்க போறாங்க. Cinema, I think cinema should be about, or is all about saying whatever you want to say, be it anything. It can even be science fiction, it can even be supernatural stories, but you'll have to connect the viewer and the story that we are trying to say. So I can say in these words, I can also say in your words, connect பண்ணணும், கனெக்ட் பண்ணுறதை கதையாக்கிடக்கூடாது, கதையை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் வே, தட் இஸ் ஒன் லேர்னிங் ஈவன் ஐ ஷுட் டேக் ஃப்ரம், ஐ திங்க் அடுத்தடுத்து பண்ணும்போதும் இதே மாதிரி பொறுப்பாக சரியாக பண்ணணும், அந்த மாதிரி கதைகள் அமையணும், அந்த மாதிரி நமக்கு தாட்ஸ் வரணும். பேசும்போது நான் திரும்ப உங்களை தான் நான் அனலைஸ் பண்ணல, பட் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற தேடல் தான் அடுத்த படத்தை கொடுக்க போகுது, உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வம் தான் அடுத்த கதையை தேர்ந்தெடுக்க போகுது. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் அபவுட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஈகோ மேனேஜ்மெண்ட் அண்ட் பவர் பிளே. அதுக்கு நடுவில் ஒரு மனுஷன் இப்படி இருக்கான்னு எனக்கு பார்க்க கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்கு. ஐ ஷுட் தேங்க் விஜய் டிவி ஃபார் தட், மை பேரண்ட்ஸ் ஃபார் தட். பீப்புள் ஹூ வி மீட் எவ்ரி டே, தே ஆல்சோ நர்ச்சர் அஸ் அண்ட் தே பிகம் அ பார்ட் ஆஃப் ஆர் செல்ஸ்ல. இப்போ இஃப் ஐ மீட் அபிஷேக், ஐ மீன் நான் உங்களோட 2-3 வாட்டி இதுக்கு முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் எவ்ரிபடி வில் ஹாவ் தேர் ஓன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ். ஸோ அதை எவ்வளோ ஷெட் பண்ணுறோம், எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஐ திங்க் த வே மை டீச்சர்ஸ், காலேஜ், அப்பா அம்மா, ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன் தட் இஸ் ஹவ் இட் இஸ்ல, அப்படி தான் வரும் அது. அப்போ அப் டு கமல் சார் ஐ ஹவ் ஹேட் தட் எக்ஸ்போஷர். ஸோ தட் வே ஐ எம் கிஃப்டட். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அப்ஸ்கில்லிங் யூ கான்ஸ்டன்ட்லி nurtured yourself with? இப்போ டிவி, நான் அஃப்கோர்ஸ் நான் பிரதீப் மில்ராய் வந்து ஒரு ஏதோ காட் ஃபாதர் ஆஃப் டிவியா நான் பார்க்குறேன். ஹி ஜஸ்ட் ஏதோ ஒரு அது என்னன்னே தெரியல, அவரை பார்த்தாலே ஒரு கோவம் வரும். எப்படி இருந்தாலும் இவ்வளோ வருஷமா ஹீஸ் டன் டேலண்ட் ஸ்பாட்டிங் அண்ட் ஹீஸ் ரிஃபார்ம்ட் த ஹோல் advent of TV watching. So whenever I used to go back and ask about you people, so Nelson is the fun guy, Rajkumar is the taskmaster, and they have their own ways of doing shows. You guys have been the pillars and the madri. Yeah, like how was TV, like, you know, probably ungaloda time was Vijay was ஆரம்பிச்சு அப்படியே no 2005 ஜோடி டைம், ஜோடி நம்பர் 1 சூப்பர் சிங்கர். ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர் வாஸ் our beginning. அது முன்னாடி அழகின்னு ஒரு ஷோ இருந்தது, அதில் we were interns. I was an intern, Nelson was already working. ஏன்னா நெல்சன் வந்ததே காலேஜ் முடிச்சுட்டு, நான் காலேஜ் படிக்கும் போதே வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ அதனால் ஐ வாஸ் அன் இன்டர்ன். அழகி, சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1, so many ஜோடி நம்பர் 1s and so many சூப்பர் சிங்கர்ஸ், ஜூனியர்ஸ். சிம்பு கொந்தளிச்ச ஜோடி நம்பர் 1 சீசன் 2 அது. பிரேம் பூஜா, ஐ வாஸ் த ஃப்ளோர் டைரக்டர், நெல்சன் வாஸ் த கன்சோல் டைரக்டர். அது நடக்கும்போது ஜோடி நம்பர் 1 சீசன் 2. அப்புறம் சதீஷனா வந்து அடிச்சுட்டு வெளியே போனதெல்லாம். Yeah, அது season 3. Yeah, but thanks for that. I was not part of that. That was Nelson. That time I was doing உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா, season 1. ஆமா, season 1 only one. அதுதான் நான் பண்ணது. அப்புறம் 2வது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ரேட்டிங்ஸ்ல அடிச்சு தூக்கி சாப்பிடுற சில சேனல்ஸ், பழக்கப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. ஒரு கேங்கா வரீங்க, ஒன்னு பண்றீங்க. அது ஆமா, அது ஐ திங்க் that was like college for me. விஜய் டிவி was like one more college. அது எனக்கு காலேஜ்னா ஜாலியாக இருக்கும்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அங்கங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிப்போம், ஸ்டேஜ் ப்ளே போட்டுப்போம், மைம் ஷோஸ் பண்ணிப்போம், இதெல்லாம் பண்ணுவோம்ல காலேஜ் படிக்கும் போது. ஒவேஷன்ஸ் ரொம்ப பாப்புலர் லாயலாவில். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் லாயலா காலேஜாக தான் எனக்கு இருந்துச்சு விஜய் டிவி. அப் டு த டே ஐ குவிட். சொன்னால் நான் ரொம்ப பேருக்கு இப்போ ஆச்சரியமாக தெரியும், ஏன்னா அங்கேயும் டார்கெட்ஸ் இருக்குது. ஐ திங்க் வென் வி வேர் பார்ட் ஆஃப் விஜய் டிவி, ஃபர்ஸ்ட் டைம் இட் பிகேம் 100 crore கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைம் நிறையா, அப்போ வந்து குட்டி விஷயமே பெரிய பெரிய சாதனைகளாக பாராட்டப்படும் அப்போ. ஏன்னா அப்போ வந்து வளரும் சேனலாக இருந்துச்சு. Disney being one of the producers of your film, too much. Disney ரொம்ப அழகா manifest இருக்கு. Disney, Mahendran sir, of course, OG champion, and even Kamal sir also somewhere அவரும் பிக் பாஸ் குள்ள வந்து actually through Vijay TV I again met Kamal sir. ஒரு நல்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் சார் கிட்ட பேசினதே அந்த விஜய் டிவியோட பிக் பாஸ் ஃப்ளோர்ல தான்.
அஃப்கோர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மதுமிதான்னு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அதான் எல்லா சீசனும் ராஜ்குமார் மதுமிதா ஷீஸ் இந்த கேடி எனும் கருப்பு துறை அந்த எபிசோட் அதில் அந்த சீசனில் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ஸை டைரக்ட் பண்ணது வந்து மதுமிதா. ஐ தாட் ஐ ஷுட் டெல் தட். அதுக்கப்புறம் ஏன் சீசன் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் ஆல் தட் 2 3 4 5 எஸ். நீங்க வந்து 4 இல்ல, நான் வந்து 5 எஸ். அபிஷேக், பிரியங்கா, நம்ம தாமரை, ராஜு எஸ், ராஜு 1 finally. all of us. So டிவில இருந்து என்ன இன்சைட் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கரா? டிவி ஆக்சுவலி டிசிப்ளின்ஸ் அஸ். ஏன்னா அங்கே வந்து ஐ திங்க் ஐ சி தட் இப்போ இங்கே சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் டெலிவிஷன் எனக்கு எப்படி உதவுதுன்னா, சி ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த ஸ்டுடியோஸ், I'm able to communicate with the producers, and I don't have any grudge towards my producer, or producers don't have that towards me. I'm able to communicate. So that schooling அது வந்து விஜய் டிவியில் நடந்துருது நல்லா. ஏன்னா they give us a free hand, we can talk to industry people, so you don't have that அவரா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற விஷயத்துமே வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ் பிரேக்கிங்லாம் அங்கே நடந்து முடிஞ்சிருது லாங் பேக். அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே பண்ணும்பொழுது we have ஒரு காஸ்ட் சென்ஸ். உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்கள் தான் அந்த பட்ஜெட்டை போடுறீங்க, உங்கள் ஷோக்கு என்னெல்லாம் வேணும், அப்புறம் அந்த பட்ஜெட்குள்ளே நடத்தணுங்கிற டாஸ்க்கும் உங்களது தான். அப்புறம் வாரம் டெட்லைன்ஸ், அங்கே வாரம் ரிலீஸ் மாதிரி தான். அண்ட் இட் டசன்ட் ஹாவ் லைஃப் ஆஃப்டர் தட் வீக் இட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் பட் வி ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் தேர் இட் செல்ஃப். ஏன்னா நம்ம வந்து காரணங்களே கொடுக்க முடியாது. நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குது, தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்குது, இப்படி எதுவுமே காரணமாக முடியாது. அந்த வாரம் எபிசோட் போய் தான் ஆகணும். டிவியில் ஒரு வாரம் கூட நம்ம வந்து இந்த வாரம் இந்த எபிசோட் வராதுங்க, அடுத்த வாரம் மாற்றி போட்டுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லை, எக்ஸ்கியூஸே இல்லை. இட் கான்ட் பி புஷ்ட். அண்ட் கிளைண்ட்ஸ் கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். ப்ளஸ் ஆடியன்ஸ் ஆர் வெரி டிவோட்டட் டுவர்ட்ஸ் டெலிவிஷன். தே ஆல்வேஸ் தே டியூன் இன் அண்ட் தேர் ஸ்டிக்கினஸ் மேட்டர்ஸ், டியூரேஷன் மேட்டர்ஸ். இப்படி பல பாடங்கள் வந்து அங்கே கொடுத்துருது. ஸ்க்ரீன் சைஸ் தான் சின்னது, பட் தட்ஸ் ஆல்சோ ஸ்க்ரீன் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் கம்ஃபர்டபுளி தே வாட்ச் வாட் யூ கிரியேட். அங்கே வந்து ஒரு பெரிய படிப்பினை, அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வரும்பொழுது இந்த 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 வேலைக்கான விஷயங்கள் எல்லாம் ஜஸ்ட் டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் க்ரியேட்டிவ் அப்ரோச்சஸ் மாறுமே தவிர, அந்த பணிச்சுமைக்கு பழகிடுறோம், பனி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பழகிடுறோம், அழுத்தத்துக்கு பழகிடுறோம், கம்யூனிகேஷன் வந்து வந்துடுது. அண்ட் லாட் ஆஃப் லேயர்ஸ், அதுலேயும் மேனிப்புலேஷன்ஸ் அங்கே எங்கே சுற்றி இருக்கும். ஸோ அது இட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் தி ஆக்சுவல் கிரவுண்ட். ஆக்சுவலி சினிமா வந்து அட்லீஸ்ட் இட் நேரோஸ் டவுன் டு இண்டிவிஜுவல்ஸ் லேட்டர் ஆன். டெலிவிஷன் இஸ் நாட் லைக் தட். டெலிவிஷன் இஸ் இப்போ வரைக்கும் எனக்கு விஜய் டிவிங்கிற லோகோ தான் எனக்கு ஞாபகம் வரும். ஐ வில் ஆல்வேஸ் அந்த லோகோக்கு ஒரு பவர் இருக்குது. அதோட ஓனர் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த லோகோ, அந்த ஓனர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இட் வில் பி எத்தனையோ ஓனர். அந்த விஜய்ங்கிற பேரே வந்து ஆக்சுவலி அது வந்து ஐ திங்க் விஜய் மல்லையா சாரோட பேர். அது குதிரை ஓடி வரும். It used to be Golden Eagle, then it became Vijay, then it became UTVs, then it became Star Vijay, and then now it is Disney. ஆனா நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், யூ ஆர் ஆல்வேஸ் வெரி டியூட்டிஃபுல். யூ டிடன்ட் லைக் ஷோ ப்ரோமோ பீயிங் சம்திங் எல்ஸ் அண்ட் ஷோ பீயிங் சம்திங் எல்ஸ். அதுல நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பீங்க. அண்ட் இட் வாஸ் ஹார்ட் ஃபார் பீப்புள் டு ஒர்க் வித் யூ அட் டைம்ஸ். யூ பீயிங் வெரி வெரி இல்ல, அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் டென்ஸ் டு சீட் தி ஆடியன்ஸ். வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் தெம் ஃபார் வாட் இட் இஸ். நம்ம வந்து நான் ஒன்று காமிச்சிட்டு அவங்கள உள்ளே வர வச்சுட்டு அப்புறம் இது வேறப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அது வந்து டெலிவிஷனில் நடந்துடும். ஏன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் தே வில் கெட் யுவர் கண்டென்ட், தே வில் நாட் கிராஸ் செக் வித் யூ இஃப் இட் இஸ் ட்ரிம்ட் ஆர் நாட். அப்போது அதை வந்து போட்டாங்க அப்படின்னா அது வரும். ஆக்சுவலி நம்ம படத்தில் கூட ஒரு சீனை வந்து அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் வந்து அவர் அந்த இது போட்டுட்டு அது டெலிட்டட் சீனில் கண்டிப்பாக வரும். தட் அஃபெக்டட் த ஃப்ளோ ஆஃப் இட். ஸோ ஐ வாண்டட் டு ரிமூவ் இட். தென் ஐ ஆஸ்க்ட் சிவா, வில் யுவர் ஃபேன்ஸ் ஃபீல் சீட்டட்? சாமி இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க சாமி, இந்த கண்டினியூட்டிலாம் உங்க பிரச்சனை சாமி, அடுத்த உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வைங்க, வேணாம்னா நீங்க தூக்கிடுங்க அப்படின்னு. உங்க அப்பா பேர்ல பாதி பேர் வச்சுதான் அவங்க கூப்பிடுறாரு சாமி. சன்னம் சாமி தான். ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ணன் கூப்பிட்டுருப்பாப்ல, அப்புறம் சாமின்ட்டார் இப்போலாம். அது வந்து என்னன்னா அந்த பாட்டில் அந்த யூஸ்டு டின்னை போட்டுட்டு மம்முட்டி அப்படின்னு, அப்புறம் சேட்டா இந்து ரெபெக்கா வர்கீஸ்னு ஒரு சீன் இருக்கும், அது டீசர்ஸ்ல வந்துச்சு, ட்ரெய்லர்ல. அது இட் அஃபெக்டட் த ஃப்ளோன்றதோட அது வந்து ஒரு மூடு இருக்கு. அப்போ அந்த அந்த அந்த
ஐ திங்க் when I narrate with the film you will know. ஆமா அப்படி இருக்கு. வில் அப்படியே கம் டு லிட்டில் பிட் ஆஃப் அமரன். ஏன்னா சிவானா அதுவுமே ஒரு அது ஒரு என்ன ரேக்ஸ் டு ரிச்சஸ், அது என்ன மெட்ரிக்குள்ள அதோட வளர்ச்சியை கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல. It's just phenomenal. அது கூட very beautiful of all of you to not equate the success of the film with the numbers, and he says this is going to give me more scope to experiment and do bigger things. So இது சிவகார்த்திகேயன் முகுந்துக்குள்ள கொண்டு வரதுக்கான அந்த அழகான ப்ராசஸ், அந்த கிவ் அண்ட் டேக் பிட்வீன் போத். ஐ வில் சே சிவகார்த்திகேயனுக்குள் முகுந்த் சாரை கொண்டு வர்றது, எஸ், அதுக்கான ப்ராசஸ் வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ். அதாவது நான் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்ன நாளில் இருந்து ஃபஸ்ட்டு அவர் இந்த ஸ்கிரிப்டை ஒத்துக்கிறாரான்னு பார்க்கணுங்கிறது தான் எனக்கு பெரிய ஆர்வமாக இருந்தது. ஏன்னா ஒன்ஸ் an actor says okay, only then a project comes to life. அது வரைக்கும் இட்ஸ் ஆல் இன் ட்ரீம்ஸ். அது வரைக்கும் இது இங்கேயே இருக்குது, நான் ஒரு படம் வச்சுருக்கேங்க, அது எடுத்தால் எப்படி இருக்கும் தெரியுமான்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம். நிஜமாகவே அது அப்படிப்பட்ட படங்களாகவும் இருக்கலாம். அது வந்து ஒரு நடிகரோ ஒரு தயாரிப்பாளரோ அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தான் அது உயிர் பெறுது. ஸோ சிவகார்த்திகேயன் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நான் ஒரு ராத்திரி போய் கதை சொல்லும் போது ஆர்வமாக போய் சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சோடனே இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொன்னேன், நான் செகண்ட் ஹாஃப் கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். செகண்ட் ஹாஃப் ஏன்னா ஹீரோ இறந்து போய்டுறாரு இல்லையா செகண்ட் ஹாஃபில். You didn't tell him that it was a biopic? I told him vaguely military story. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம போய் அவர் டைமை வேஸ்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் பண்ணிட வேணான்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டேன். அதே ப்ரோமோ ஹேபிட். ஆமாம் அதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் போய் நான் சொல்லும் போது அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி, அவங்க வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஃபீலே. சொல்லி முடித்தேன் நான். செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கும் பொழுது he had tears in his eyes and when I narrated அந்த காஸ்பர் அந்த வண்டிக்குள்ள அச்சமில்லை சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த சீன்லாம் சொல்லும்பொழுது ஐ குட் see him react. ஸோ படம் முடிஞ்சு அதாவது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்கன்னாரு. ஆமாம் ஓகேன்னு சொல்லலை, 2 days டைம் கொடுங்க, கதை ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், 2 days டைம் கொடுங்கன்னாரு. சரி, அப்புறம் வெளியில் வந்தோம், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவர் வீட்டுக்கு வெளியில். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் வரைக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். அங்கே பேசி விட்டுட்டு போனது அப்படியே மெசேஜஸில் தொடர்ந்துக்கிட்டே இருந்தார். காலையில் அரௌண்ட் 6 o'clock he said I will do the film. அப்புறம் தான் நான் சொன்னேன், இது வந்து ப்ரொடியூசர் வந்து கமல் சார் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்படியா ஓகே அப்போ சொல்லுங்கள், அவர்கிட்டயும் சார்கிட்ட சொல்லுங்கள், நான் எப்போ வந்து பார்க்கணுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் போய் கமல் சார்கிட்ட சொன்னேன். கமல் சார் ரெடிலி அக்செப்டட். தென் வி அரேஞ்ச்ட் அ மீட்டிங். ஸோ அங்கேருந்து என்னாச்சுன்னா, கமல் சார் வந்து சிவாவை பார்த்த மீட்டிங்கில் அவர் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு. ஐ திங்க் ஹேராமோட ஸ்க்ரீன் பிளேன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. ஆமாம் சார் கையெழுத்து போட்டு கொடுப்பார்ல, அன்பு தம்பிக்கு, அன்பு தம்பி சிவகார்த்திகேயனுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஹேராம் புக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இவர் பார்த்துக்குங்க சார், இவர் என்னெல்லாம் கேட்குறாரோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கன்னு என்னை காமிச்சு சிவகார்த்திகேயனுக்கு சொன்னார். அப்புறம் நீங்கள் 2 பேரும் நண்பர்களாக இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இது ஒரு சினிமா ஹீரோ டைரக்டருங்கிறதெல்லாம் தாண்டி 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து படம் பண்ணுறீங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு டைரக்டருக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள் சார், படமே வந்து அவருக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங் அது என்னென்னா, நிஜமாகவே படம் எதுக்காக பண்ணுறதா இருந்தாலும், எனக்காகவே பண்ணுறதா இருந்தாலும் அதை சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்து விடும் பொழுது அந்த வாத்தியார்கிட்ட காமிச்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுவாக நான் பார்த்தேன். நான் அதை அவருக்காக நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஹீ இஸ் ஸோ கமல் சார். இப்போ கேள்வி வேற எதையோ பற்றி இருந்தாலும் கமல் சாரை பற்றி சொல்லிட்டேன். கேள்வி பதில் நம்பிக்கை என்னன்னா, சார் வந்து எப்படின்னா, he is so true for that chair also, producer's chair also. he does his part. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கிரிப்ட் புக்கு அவர்கிட்டயே கொடுத்துட்டு நிறைய படங்கள் கொடுத்தேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அசிஸ்டன்ட் கிட்ட ஃபாலோ பண்ணுவேன். தட் இஸ் ஆல்சோ தேர், பட் தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. நான் மெயினாக அவர் பார்க்கணும்னு நினச்ச படம் வந்து ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். ஆமாம். அப்புறம் வந்து ஃபியூரி, அப்புறம் வந்து த தின் ரெட் லைன், அப்புறம் அப்போகேலிப்ஸ் நவ், அப்புறம் வந்து there were few other films also, Saving Private Ryan of course, and Uri, Lakshya, and few other films. All this is for him to understand how the protagonist has played. அவருக்கு
அப்புறம் அவங்களோட சைக்கலாஜிக்கல் திங் எப்போவுமே என்ன, ஏன்னா an actor should think இல்லை ஒரு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் நான் வந்து அவர் பார்க்குறாரா இல்லையான்னு சொல்லி நான் நவநீதன் அவரோட மேனேஜர் இருக்கார், அவருக்கும் ஒரு காப்பி கொடுத்து நீயாவது பார்க்க வைப்பா, அவர் ஷூட்டில் பிஸியாக இருப்பார், அங்கே போகிற பார்க்க வைன்னு சொல்லலாம். பார்த்துட்டாங்க, நிறையா டைம் இருந்தது. Then we introduced them to a trainer, சந்தீப்னு, for physical இது. ஏன்னா ஜிம் வந்து ஆல்வேஸ் கிவ்ஸ் தட் கான்ஃபிடென்ஸ் ஆர் இட் கிவ்ஸ் யூ ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த் மாதிரி. ஸோ அதில் ஆரம்பித்து அப்புறம் வி வென்ட் ஃபார் ஒர்க் ஷாப்ஸ், ஆக்டிங்க்கும் சரி. ஏன்னா வாட் ஐ வாண்டட் டு பிரிங் அவுட் இன் திஸ் வாஸ் தட் சட்டில்ட்டி. ஆமாம், அது வந்து சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு அது நம்ம இப்போ பேசுகிறோம், நம்ம வந்து நம்ம பேச மாட்டோம்ல. ஸோ அதுவே அதை இன்னும் கூட குறைக்கணும். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து பிரிட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வந்து எனி ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் இன் இட்ஸ் ட்ரான்சிஷன் ஃபார்ம் தானே. ஆக்சென்ச்சுவேட் பண்ணி சொன்னதானே நான் ஒரு பிராங்க் பண்ணிட்டு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். that was the scene that I, you know, அங்கே நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க எல்லாரையும். அது இன்ட்ரோல பிளாங்க் அடிக்கிறது, அந்த ஹை ஸ்பீடு தலைவன் ஜிவி மியூசிக்லாம், அதெல்லாம் வந்து டெம்ப்ளேட் அடிச்சு தட்டிடலாம். வந்துட்டு டக்கு 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 டக்குன்னு அடிப்பாரு பாருங்க. நிஜமா குளிச்சுட்டு இருக்கும்போது கூட பக்கத்துல கன் இருக்குமாங்க அவங்களுக்கு? அவங்க தூங்கும்போது கூட கன் வைக்கிறாங்க. பட் தே ஹாவ் அ சர்டன் ரூல்ஸ். அவங்க வந்து அதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல, பாதுகாப்பு விஷயம். அவங்க வந்து புல்லட்ஸை லோட் பண்ணி வைக்கிறது இல்லை, அந்த காலிகர்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து எம்டி பண்ணிட்டு தான், சேம்பர்ஸை எம்டி பண்ணிட்டு தான் தே, பிகாஸ் தேர் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ட், தே ஆர் அண்டர் ஹை ப்ரெஷர், தே ஸ்லீப் வித் ரைஃபிள்ஸ். PTSD அதெல்லாம் இருக்கா? வீக் ஆன் வீக் இருக்கும் கண்டிப்பா இருக்கும். What do they கண்டிப்பா இருக்கும் go through in life la? And their families are here. ஸோ அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறையா என்ன சொல்றது, உளவியல் பிரச்சனைகள் கூட இருக்கும். So that is there. இதுல கூட இல்ல, we haven't gone that far. No, but you touched where முகுந்த் வந்து இவ்வளவுதான்ப்பா காசு இருக்கு, இதுக்கு மட்டும் வீடு பாரு. நான் எங்க அப்பாவை நைனான் தான் கூடுவேன். ஸோ அங்கேயே அடிச்சு காலி பண்ணிட்டீங்க. I lost my father like 6-7 years back physically, but he's always been with me ன்னு வச்சுக்கோங்களேன். Every time he says நைனா, I am choking to death. எனக்கு அதுல இருந்து வெளியே மீண்டு வரவே ரொம்ப நேரம் ஆச்சு. பட் அதெல்லாம் தாண்டில it's how the film ended and how ரொம்ப சில படம் தான் தலைவா ஆருக்கும் செட் பண்ணி க்ளோஷரும் கொடுக்கும். இது வந்து ரொம்ப, I think biopic, being a biopic, that too of a person who is not with us now, it gives us that beginning, middle and end. So I just had to choose which is the beginning, which is the middle, which is the end. Now you have these milestones, now construct the story. இதுதான் எனக்கு இருந்தது. And end is not the end, it continues. So the continuation, then it continues with the audience, with the lives. So அதனால அது அப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப, அதாவது உங்களை பார்த்தா ரொம்பவும் வந்து ஹாப்பியாகிற மாதிரியும் தெரியல, அப்படியே அப்படி ஜெர்சி மாதிரி தனியாக போய் கத்துற டைப் மாதிரியும் தெரியல, அப்படியே உடஞ்சு மாதிரியும் எனக்கு தெரியல. பட் இப்போ என்ன கரண்ட் ஃபீலிங் ஹேவிங் கிவன்? கரண்ட் ஃபீலிங் ஐ ஃபீல் வெரி, எப்படி சொல்கிறது, நிறைவாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் அப்படி இப்படி பிசகி இருந்தால், எனக்கு இந்த படம் எழுதும் பொழுதும் இந்த படத்தை படமாக்க துடிச்சு, இந்த படத்தை ஒரு ப்ராஜெக்டாக மாற்றி ப்ராஜெக்ட் மெட்டீரியலைஸ் ஆகுது, கண்கூட நம்ம ஃபஸ்ட் டே போய் ஷார்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த படத்தை ஹிட் ஆக்கிடணும், இந்த படத்தில் நம்ம சொல்ல வர்றதை சொல்லிடணும் இப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு கிரியேட்டருடைய ஒரு தாகம். அண்ட் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் அண்ட் இந்தியன் ஆர்மி, ஹிஸ் ஃபேமிலி, ஆல் ஆஃப் தட், இந்து மேம் எல்லாம். பட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சதுக்கு அப்புறமா எனக்கு டெய்லி என்னோட ப்ரேயர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, கமல்ஹாசன் சாருக்கு இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படமாக நிச்சயமாக இருந்தே ஆகணும். ஏன்னா கமல் சார் எப்படின்னா, எனக்கு வந்து கமல் சாரை வந்து நான் வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் மீட்டே பண்ணல, படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் போட்டு காமிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரீடம், தெர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது படம் பார்த்துட்டும் சார் வந்து எனக்கு அது ரொம்ப, நான் நிறைய இடத்துல சொன்னேன், நான் அதை சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லணும். ஐ திங்க் இப்போ சொல்லலாம், இந்த ஷோவில் சொல்லலாம். இன்னைக்கு ஆடியன்ஸ் எங்கெல்லாம் அழறாங்களோ, இன்னைக்கு ஆடியன்ஸ் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களோ, இந்துவை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்களோ, முகுந்த் சாரை எப்படி பர்சீவ் பண்ணுறாங்களோ, எப்படி அது கம்யூனிகேட் ஆகுதோ, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரு சாக்ஷாத் ரோல் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மொத்த யூனிவர்சல் ஆடியன்ஸுடைய ரியாக்ஷனுக்குமான ஒரு முதல் சாம்பிள் வந்து எனக்கு கமல்ஹாசன் சார் தான். ஸோ வென் சார் saw it in his boat club house,
அந்த டிவியோட வெளிச்சம் தான் அவர் மூஞ்சில் பட்டுட்டே இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப லோரஸ் வெர்ஷன் எடிட்லேருந்து நான் கொண்டு போயிருக்கேன். ஃபைனல் ஆர்ஆரில் சிவகார்த்திகேயன் சாருடைய டப்பிங் வாய்ஸ் கூட அதில் இல்லை. அது வந்து வேற ஒரு ட்ராக் வாய்ஸ் தான் அப்போ பேசியிருக்காங்க. சாய் பல்லவியோட வாய்ஸ் மட்டும் இருக்குது. மீது எல்லாமே அந்த ஷூட்டிங் ஆம்பியன்ஸ் நாய்ஸோடு இருக்கும். டம்மி மியூசிக் மற்ற படங்கள் ஹிந்தி படங்களோட இரவல் மியூசிக் தான் ஒரு ஃபீலுக்காக போடப்பட்டிருக்கும். ஆடியோ லெவல் இல்லை, ரொம்ப லோரெஸ்ட் ஃபுட்டேஜ், அதாவது கேமராவோட குவாலிட்டியில் இருக்காது, எடிட் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், பிக்சலேட்டடாக இருக்கும். அதை பார்த்துட்டு சார் வந்து அவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணார். ரியாக்ட் பண்ணிவிட்டு படம் முடிஞ்சிடுச்சு, கொஞ்ச நேரம் லைட்டே போடலை, அப்படியே நிசப்தமாக இருந்துச்சு. அப்புறமா சுவிட்ச் போட்டு இப்போ அவர் முகத்தை நான் பார்க்கும்பொழுது சாருக்கு பேசுறதுக்கு ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. அவர் எவ்வளவோ பார்த்துட்டாரு, அவர் கிரியேட் பண்ணாத காவியங்கள் இல்லை. ஸோ சாருக்கு படம் ஒர்க் ஆகிடுச்சு எமோஷ்னலி அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் அப்போ சார் என்ன பண்ணாருன்னா 2 வரி தான் சொன்னார், அவ்வளோதான் அவர் பேசினதே படத்தை பற்றி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் பின்னாடி மகேந்திரன் சார் வந்தார். ரைட்டு சார், சூப்பராக பண்ணிட்டீங்க, எல்லாரும் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யாருக்காவது பேசணுமா சார், ஏன்னா நான் அவர் அன்கம்ஃபர்டபுள் ஆக்க விரும்பலை. ஐ நியூ ஹி வாஸ் இமோஷனல். ஸோ அதை எப்படி ஈஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்காவது ஃபோன் ஏதாவது பண்ணுறீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மகேந்திரன் சார் டக்குன்னு சிவகார்த்திகேயன் டயல் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவருக்கும் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு சார். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த தகவல் வருமே, அந்த பொண்ணு எந்திரிச்சிட வேண்டாம் அப்படின்னு என் மனசு பதறுது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் என்ன மியூசிக் வரப்போகிறதுன்றது முக்கியம். ஸோ இனிமேல் தான் ஜிவி பிரகாஷுக்கு கொடுக்க போகிறீங்க இல்லையான்னு கேட்டார். ஆமான்னு சொல்லி மறுநாள் நான் ஜிவியோட ஒர்க் ரொம்ப முக்கியம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு சார். இல்லை சார் அது பண்ணிடலாம் அப்படின்னா, சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு பெருசாக இருந்தது த்ரூ அவுட் த ப்ராசஸ். அப்புறம் ஜிவிக்கு மறுநாள் போட்டு காமிச்சோம். அண்ட் ஜிவி ஹஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஹி ஹஸ் brought in that blend just like writing. எனக்கு ஜிவி அதான் சொன்னார், இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ரைட்டிங்லேயே வந்து ஒரு ரிதம் இருக்கு, ஒரு பாட்டு மாதிரி தான் இது பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னாரு. ஆமா, இது வரும், அப்புறம் அது வரும், அப்புறம் இன்னொன்று வரும், அப்புறம் இன்னொன்று வரும். ஸோ ஒரு ரிதம் இருக்கு இதுல. இப்போ இது எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணணும், அதை பண்ணிட்டா அதான் பிஜிஎம் சொன்னார். அதை மியூசிக்கலி அவர் பார்க்குறாரு. ஸோ தட் இஸ் வை ஹி இஸ் தி டிரெக்டர் ஆஃப் மியூசிக். இல்லை, மியூசிக் டிரெக்டர்னா அதான் இல்லை. அதனால அவர் அப்படி பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவரோட கம்யூனிகேஷன் அண்ட் வெரி குவிக். நான் கூட சில ஃபோன்லாம் விடுவேன், ஆனால் அவர் ஒரு ஃபோன் கூட விட மாட்டார். 5th minute ஐ ஹாவ் த ரெஸ்பான்ஸ் மேக்ஸிமம். ஒரு எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ஸோ எனக்கு எப்போவுமே தோணிட்டு இருந்த விஷயம் வந்து இந்த படம் ஒரு லாபகரமான படமாக கமல் சாருக்கு இருக்கணும். ஏன்னா கமல் சார் வந்து அந்த பணம் லாபம் வந்துச்சுன்னா அதுலேருந்து இன்னும் 2-3 ஜானர் படத்தை தான் எடுக்க போகிறாரு. ஸோ தட் வே ஐ வாண்டட் இட் டு பி அ ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் அண்ட் டுடே இட் இஸ். ஸோ தட் வே பிஃபோர் ரிலீஸ் பீப்புள் வர் லைக் தமிழ்நாட்டுக்கு வந்து பேட்ரியாட்டிசமே ஒட்டாதுன்னு சொன்ன ஒரு கேங் இருந்துச்சு. லைக் தே ஹேட் பர்மிஷன் இஷ்யூஸ். அந்த படம் இஸ் லாங் இன் த மேக்கிங். ஸோ அந்த எல்லா திருஷ்டியும் வந்து படமா வரும்போது அது மாறப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்ரிபடி வாஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் அப்பீட் அபவுட் இட். பட் ஒன் திங் தட் ஐ அகைன் வெரி ப்ராமினெண்டா நான் நோட்டீஸ் பண்றது ஒரு ஆங்கில பிரயோகம். அண்ட் whenever you தமிழ் பேசும்போதோ அது ஏதோ நேர்த்தின்ற ஒரு வார்த்தை எனக்கு ஜென்ரலாவே பிடிக்கும். அது நீங்க பண்றதுல பேசுறதுல இதுல எல்லாத்துலயுமே அது இருக்கணும்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க போல. அந்த சின்சியரிட்டி தான் ஐ திங்க். உங்களுக்கு வேற உங்க ஃப்ரேமே முருகதாஸ் சார், நீங்க எல்லாருமே அந்த கிறிஸ்பன் மாதிரி இருக்கீங்க. ரோமன் ட்ரிங்க்ஸ் பண்ற ஜிம்னாஸ்ட் மாதிரியோ வெரி யூனிக்கோ பாடி டைப்பே 4-5 அடி அச்சல் அடிச்சிருவாங்க போல. அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பிசிக்காலிட்டி ஒண்ணு இருக்கு. பட் ஃப்ரம் துப்பாக்கி டு திஸ் துப்பாக்கி and ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் துப்பாக்கி பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்னு சொல்லி ஏஆர்எம் ஸ்கூல எப்படி பாக்குறீங்க? அண்ட் அங்கேயுமே தளபதி பேசின அந்த ஒரு டயலாக்ல டெரஸ்ல அடுத்த நிமிஷம் போய் தம்பி வந்துட்டான்டா, அதெல்லாம் இட் இஸ் சார்ஸ் ரைட்டிங். அதெல்லாம் முருகதாஸ் சார் வந்து ஏஆர்எம் சார் ஸ்கூல் வந்து அகைன் லைக் ஹவ் ஐ செட் விஜய் டிவி இஸ் காலேஜ். இது வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரி எனக்கு. நான் ஆக்சுவலா பிஜி படிக்கல, ஆக்சுவலா போஸ்ட் கிராஜுவேஷன் நான் படிக்கல. ஐ ஸ்டடிட் விஷுவல் கம்யூனிகேஷன் லாயலா, பிஎஸ்சி தான் அது. இங்க இது அஜய்க்குலாம் நீங்க சீனியர்? அஜய்க்கு நான் சீனியர் இன் காலேஜ். தேர் ஆர் மெனி பீப்புள். இப்போ எனக்கு சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் சாரே சீனியர் தான். ஆக்சுவலி விஸ்காமுக்கு அப்ப இருந்த ஒரே பிரபலம் வந்து நான் என் லெவல்ல, அங்க நிறைய பேர் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. சூர்யா சார் பிகாம் ஐ திங்க். ஆமா, பட் நான் படிக்க போகும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். விக்ராந்த் வாஸ் மை ஜூனியர், 1 year ஜூனியர். நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணுவர்தன் சார் டைரக்டர், அவரு
நல்ல சீனியர் அவரு. நிறைய புஷ்கர் பேர் காயத்ரி, மில்ராய் அவங்கலாம் தான் ஆக்டர் விஷால், பிரதீப், மில்ராய், பீட்டர் சார் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ கமிங் டு ஸோ அதுல வந்து ஏஆர்எம் சார் வந்து ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான் அது. எனக்கு துப்பாக்கி ஒரு படம் தான் நான் ஒர்க் பண்ணேன் சார்கிட்ட. பட் இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வேற படம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட அப்படி. ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் பாம்பே. பாம்பே வந்து ஒரு ஹப். அது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு ஹப். அண்ட் என்டையர் ஃபில்ம் வாஸ் செட் இன் பாம்பே அண்ட் ஐ வாஸ் த ஒன்லி ஏடி ஹூ வாஸ் தேர் ஃபார் த லாங்கஸ்ட் டியூரேஷன். விஎஃப்எக்ஸ் அங்கே நடக்கும் எல்லாமே. நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சே மிஸ் பண்ணிட்டேன் இங்கே. போஸ்ட்ல இருந்தீங்க? ஆமா, அங்க விஎஃப்எக்ஸ் போயிருந்த கப்பல் அது இதெல்லாம் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் சீனு, நிறைய சிஜி ஷார்ட்ஸ், அதெல்லாம் பண்ணி டெலிவர் பண்ணணும். படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும். ஸோ அங்கே ஒரு ஏடி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு 27வது மாடியில் ஒரு குட்டி ரூம். அது ரஹேஜா கிளாசிக்னு ஒரு பில்டிங்கில் அங்கேயே இருப்பேன் நான். அங்கே நான் சரி ஓகே ஆடியோ லான்ச்சுக்கு அப்போ ஒரு ஆள் அங்கேருந்து இங்கே பாம்பேலேருந்து ஃப்ளைட் போட்டு வரதெல்லாம் வந்து சரி ஓகே நீ அங்கேயே இருந்துக்குப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து பார்க்குறேன் இங்கே ஏடிஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. பார்த்தேன் நான். ஆமாம், ஃபுல் டீம். இதை மிஸ் பண்ணிட்டோமே. அப்போது ஹவு ஸ்வீட் சார். இப்போ நீங்கள் சாரை பற்றி கேட்டதுனால நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஐ டென்ட் அட்ரஸ் தட். ஐ மீன் ஐ டென்ட் அக்னாலேஜ் தட் ஆர் எனி திங். ஐ ஜஸ்ட் சா ஆன்லைன். அப்போது ட்விட்டரில் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிற புதுசு. ஸோ யாரோ ட்வீட் பண்ணியிருந்தாங்க, எல்லா ஏடிஸும் இருந்தாங்க. நான் வந்து விஎஃப்எக்ஸ்க்காக அங்கே இருந்தேன். ஓகே நம்ம போலியே பரவாயில்ல. ஆனால் நம்ம வீட்டை சேர்ந்தவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா நீ இதுக்கு மட்டும் வரலன்னு நினச்சிட்டு போகிறாங்கன்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் சார் கொடுத்த எல்லா இன்டர்வியூஸ்லையும் ஹீல் கால். நான் வந்துட்டேன் பாம்பேலேருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களோட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காருன்னு வைங்களேன், ராஜ்குமார் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப நான் வருவேன். ராஜ்குமார் அந்த இது என்னாச்சு அது கொடுத்து சும்மா ஒண்ணுமே இருக்காது. எனக்கு தெரியும் சார் ஏன் சார் இது தேவையில்லாம பண்றீங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணாரு. அப்புறம் 2-3 இன்டர்வியூஸ்ல மென்ஷன் பண்ணாரு. he took it very personal. ஐயோ அது மிஸ் ஆயிடுச்சா, அவன் இல்லையா அப்போ அப்படின்ட்டு. நான் கூட அது அவ்வளோ வேதனை பட்டுக்கலாம். அந்த நேரம் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு, அப்புறம் போயிடுச்சு. ஸோ தட் இஸ் இஸ் ஸ்வீட்னஸ். இப்போ கூட எனக்கு சார் இன்னும் படம் பார்க்கல, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜ்குமார், மிஸ்டர் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்லாம் போட்டுல. அது தட் ஷோஸ் இஸ் கைண்ட்னஸ் அண்ட் த நேச்சர், இஸ் நேச்சர். அப்புறம் கத்தி படத்தில் வந்து ஏதோ ஒன்று போய் பண்ணோம், ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான், நான் மறந்துட்டேன். டப்பிங், கத்தி படத்தோட டப்பிங். அப்போ சார் சில சூழ்நிலைகள்னால அவரால் பண்ண முடியல. அப்போ ஹி வாஸ் ஆஸ்க்ட் டு ரெஸ்ட். அப்போ ஒரு 20 days ரெஸ்ட்ல இருந்தார். அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டோம். அப்போ நான் வந்து டப்பிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் கத்தி படத்துக்கு. அப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு கத்தி, October 22 அந்த வருஷம். போய் பார்க்கும்பொழுது நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அந்த டைட்டில் கார்டு போடுவாங்களா, அதை மிஸ் பண்ணிட்டு தான் உள்ள போனேன். அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க நன்றியில வந்து நன்றி ராஜ்குமார் பெரியசாமின்னு வரும் அப்படின்னு. ஸோ தட் ஹீ இஸ் வெரி வெரி, அதாவது ஹி கிவ்ஸ் யூ ஆல் த லிபர்ட்டிஸ் அண்ட் ஹி கிவ்ஸ் யூ தட் ஸ்பேஸ் அண்ட் ஹி டசன்ட் ஹோல்ட். எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான் தெரியுமா, அவன் வந்தான்னா எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் இருந்தான்னா எல்லாமே பண்ணிடுவான்னு எவ்வளோ பெரிய டைரக்டர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் ஒரு கோ டைரக்டர் இருக்கான், என்னோட எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான், அவன் இல்லைன்னா அவ்வளோதான், நான் அங்கே போகவே தேவையில்லை, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ராஜ்குமார் யூ ஆர் ரெடி, ஒரு ஃபில்முக்கு மேலே உங்களுக்கு வேணாம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஹியர், யூ கோ அவுட் அண்ட் ட்ரை அப்படி சொல்ற டைரக்டர் வந்து அது ஐ திங்க் தட் இஸ் இஸ் கிளாஸ். தட் வே வி ஆர் ஆல் கிஃப்டட். ஸோ ஹீல் ஆல்வேஸ் டெல், இன்னும் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஏடியா வேற ஒரு ஆள் வருவான், அவங்க ஏடியா கற்றுட்டு போவாங்க, வை ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம், யூ கோ ட்ரை மேக்கிங் ஃபிலிம்ஸ். ஏன்னா போனதுக்கப்புறம் ஒரு போராட்டம் இருக்கு, அங்கே போயிட்டு நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணுவீங்க, அதனால கோ இன்டு தி ஃபீல்ட் அண்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவார். ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் லைக் திஸ். நான் வந்து கமல் சார் எப்படி பார்த்துருக்கேன்னா, சினிமான்ற பார்டர்ல உட்காந்துக்கிட்டு துப்பாக்கியோட நம்மளை பாதுகாத்த ஒரு ஆள் அவருக்கு இது ஒரு ஒரு பெரிய மொரால் பூஸ்ட் ஆன் ஹிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ தட் ஹி கண்டினியூஸ் டு. நான் விக்ரம் டைட்டிலே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், விக்ரம் வின்ஸ் சினிமா வின்ஸ். நான் அந்த படம் மூலமா கிடைச்ச நிதியை வச்சு அவர் பல டைப்ஸ். ஸோ அதனால ஐ திங்க் ஹி வில் கண்டினியூ டு. தேங்க்ஸ் ஃபார் giving him that extra much needed push on the numbers so that he'll continue to produce great films. He pushes the entire Indian cinema or cinema itself. So I think it is these small things we have to, அதாவது இது pay back இல்ல pay it forward ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. Nicely put. I've spoken to a man of wisdom and vision and நான் இன்னும் நிறைய ஒரு ரசிகனா நான் நிறைய எதிர்பார்த்துட்டே இருப்பேன் உங்ககிட்ட இருந்து. ஐ திங்க்
யூஆர் டெஸ்டின்ட் ஃபார் உங்களோட அது உங்களோட தனிப்பட்ட வெற்றியாக மட்டும் அது இருக்காது. அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா சினிமாவில் வருவாங்க, ஜெயிப்பாங்க, அப்படியே பேச்செக்கில் முட்டைகள் மட்டும் கூட்டிகிட்டு இருக்கும். திரும்ப வாட் தேவ் கான்ட்ரிபியூட்டட் டு தி இண்டஸ்ட்ரின்னு அவங்க யோசிச்சு பார்த்தாலே அவங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும் நம்ம இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாமே. பட் ப்ராப்ளி யூ வில் பிலாங் டு அ category where you are going to make it more holistic and wholesome. Thank you so hopefully much. Thank you. You've seen Mukund for real in illa oh my god, ungalukkulla enna oru feeling irukulla? Yes. But I think he's but I feel very connected to that. I somewhere feel the spirit of Mukund sir also guided me throughout the process till now. I feel that I think adu I got into me while writing the script also. எனக்கு வந்து நான் அப்படி சில விஷயங்கள் நானா பண்ணிப்பேன். சூப்பர்ஸ்டிஷியஸ் இல்ல I think I believe that my father is still guiding me. Yeah that's all. So you've sensed it? Yeah so many instances, there are so many miraculous coincidences. நான் ஒண்ணே மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன், பை போயிட்டே இருக்கலாம். Yeah, October 18th is his promotion date and that day was our audio launch and மழை வந்துச்சு பயங்கரமா, கேன்சல் ஆக போகுதுன்னாங்க. நானும் நிறைய பேர் கேன்சல் சொல்லிட்டேன், ஆக்டர்ஸ்க்கெலாம் வராதிங்கப்பா, ஏற்கனவே கூட்டம், பாஸ் கிடைக்காது, அது எது இருக்கும், வராதிங்கப்பான்னு சொல்லிட்டேன் நான். பட் 17th சடன்லி இல்லை பண்ணிடலாம், நான் மழை ப்ரெடிக்ஷன்லாம் இருக்குது, பயங்கரமான மழை ப்ரெடிக்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்லாம் சொல்லி கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இல்லை October 18th ஆர்மியில் வந்து அந்த சப்ஸ்டான்டிவ் ப்ரொமோஷன் டேட்டுன்னு இருக்குது, அந்த டேட்டில் ப்ரொமோஷன் வரும் every 2 years, every 4 years. ஸோ October 18th became his date. ஆனால் அந்த டேட்டுக்கு தான் ப்ரொமோஷன் எடுக்கணும்னு இல்லை, நம்ம விருப்பப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி எடுத்துக்கலாம், லீவ் போயிருந்தா இல்லை அந்த வேற ஏதாவது பணிச்சுமை இருந்தால். பட் தட் பிகம்ஸ் யுவர் சர்க்குலர் மாதிரி, அது ஒரு டைம் செக் மாதிரி, ஒரு டைம் லைன். அந்த டேட் வந்தால் யூ மெச்சூர் இனஃப் ஃபார் ப்ரொமோஷன் இருக்கு, சப்ஸ்டான்டிவ் ப்ரொமோஷன் டேட். ஸோ அது வந்து October 18th ஸ்டார்ட்ஸ் ஃபார் ஹிம். ஒரு March 18th 2006 he passed out of OTA. ஸோ October 18th வந்து அந்த டேட்ல தான் நம்ம படத்துக்காக பண்ற ஒரு பெரிய ப்ரொமோஷன். இது கடைசியா நடந்ததுனால இது உடனே ஞாபகத்தில் இருக்கு, பட் அதுக்கும் முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. Thank you so much. I know what went into the making of this film. I know Mr. Rajivan speaks volumes of your commitment and hard work and the way he choked and teared out when he read the script. ஒரு முறையும் நீங்க பெர்மிஷனுக்காக நரேட் பண்ணும்போது ராஜீவன் சார் அழுதுட்டாரு. ஆமா, போய் ப்ரொமோஷனுக்காக பண்ண உழைப்பு, இந்த படத்துக்காக எடுத்த மெனக்கெடல், I think இது எல்லாமே ஹோல்சமா வந்து லேண்ட் ஆயிருக்கு. Thank you so very much. Thank you Abhishek. Thank you so much. Thank you. I enjoyed this conversation. Thank you.